விஜய் அண்ணா வரல, அரசியலுக்கே வரலனாக்கா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? சீமான். சீமான் அண்ணன். அப்போ விஜய் அண்ணா ஏன் அரசியலுக்கு வரணும்? இப்போ ஒரு 60 ஆண்டு காலமா ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கு என்னன்னா ஏதோ ஒன்று பண்றாங்க, பட் ஆனா 10 ரூபா செலவு பண்ணிட்டு 100 ரூபா எடுத்துக்கிறாங்க. எதுவுமே முன்னெடுக்க மாட்டாப்ல. சும்மா தமிழ் தேசம்ன்றாப்ல. அப்புறம் ஒன்றும் அவர் பேச்சுலையும் ஒன்றும் சரியில்லை. அவர் மேலேயே நிறைய புகார் எல்லாம் சொல்றாங்க. பட் ஆனால் டிவிக்கே ஆட்சியில் வந்துட்டாலுமே அதே அரசு தான், அதே காவல்துறை தான் பார்த்தீங்கன்னா விஜய்க்கே செயல்படுவாங்க இல்லையா? அப்போ ஜி 2026ல் யார் முதலமைச்சரா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இப்போ டிஎம்கே பார்த்து எல்லாம் வெறுத்து போயிருப்பாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே 50-60 ஆண்டு காலமாக அவங்க தான் ஆட்சி நடத்தி மக்களுக்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. இப்போ புது தலைமுறைக்கு எதனா ஓட்டு போடணுன்னா எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. 2-3 வருஷமா நானே சீமானு தான் ஓட்டு போட்டிருந்தேன். 2019 அப்புறம் லாஸ்ட்டாக 2021. இப்போ வந்துட்டு டிவி கேக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். டிவிக்கு? ஆமாம், டிவிக்கு. தளபதி விஜய் அண்ணா வரல, அரசியலுக்கே வரலனாக்கா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? சீமான். சீமான் அண்ணன். அப்போ சீமான் விஜய் அண்ணா வந்ததுனால தான் இப்போ சீமான் அண்ணனுக்கு ஓட்டு குறைஞ்சிச்சுன்றது வந்து எடுத்துக்கலாமா? ஆமாம், சீமான் வந்துட்டு பார்த்து எல்லாத்தையும் பண்ணியிருந்தாரு. தமிழ் தேசியம், தமிழை பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருந்தாப்புல. பட் ஆனால் அவர் இன்னும் தொடர்ந்து தோக்குறதுனால வெறுத்துட்டாங்க. ஆமாம், வெறுத்துட்டாங்க. ப்ளஸ் வந்து அவர் வந்துட்டு எதுவுமே முன்னெடுக்க மாட்டாப்ல. சும்மா தமிழ் தேசம்ன்றாப்ல. அப்புறம் ஒன்றும் அவர் பேச்சுலையும் ஒன்றும் சரியில்லை. அவர் மேலேயே நிறைய புகார் எல்லாம் சொல்றாங்க. பட் ஆனால் அவர் கட்சிக்காரங்களே ஏதாவது ஒரு இடத்துலயே 2 இடத்துலயே ஜெயிச்சுன்னா மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். எதுவுமே ஜெயிக்கல, எதுவுமே முன்னெடுத்து பண்ண மாட்டாங்க. இல்ல, அவர் கொண்டு வரதே அதிமுக வேணா திமுக வேணான்னு தான். இல்ல, மறுபடியும் மக்கள் நினைக்கிறாங்கனாக்கா இப்ப தோத்ததுக்கு அப்புறம் போயிட்டு அதிமுக கூட சேர்ந்துருக்கணும், திமுக அப்படி சேர்ந்துருக்கணும், எதனா ஒரு எம்எல்ஏவாவது கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ அவருக்கு பின்னடைவு தானே இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஓட்டு போட்ட காரணமே அதிமுக வேணா திமுக வேணாம். ஆனா நிறைய பேர் இப்ப வந்து நீங்களா நான் சொல்றீங்க ஒரு எம்எல்ஏவாவது கொண்டு வரலையா அப்படின்னு. அப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு வரலனாக்கா அப்ப எப்படி அவர் ஜெயிக்க முடியும்? அது அவர் கட்சியில எதனா முன்னெடுத்து ஏதாவது ஒன்று மக்களுக்கு ஒன்று நல்லது பண்ணணும். சும்மா மேடையிலேயே அவர் பேசின்னு இருக்காரு. மாத்தி பேசுறான்னு புகார் இல்லையா? அதை பத்தி நினைக்கிறீங்க? அதான் சீமானுக்கு ஓட்டு போட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கும். இப்ப விஜய் அண்ணா வந்தாருன்னா ஒரு நல்லது மக்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பாசிட்டிவா என்ன கிடைக்கல. ஏதோ ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் பண்ணாருன்னா அவருக்கே எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஓகேண்ணா, விஜய் அண்ணா ஏன் அரசியலுக்கு வரணும்ன்றத சொல்லுங்கண்ணா. அதான் பிரதர், இப்ப ஒரு 60 ஆண்டு காலமா ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கு என்னன்னா ஏதோ ஒன்று பண்றாங்க, பட் ஆனா 10 ரூபா செலவு பண்ணிட்டு 100 ரூபா எடுத்துக்கிறாங்க. இப்ப எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா 1000 ரூபா போடுறாங்க. 1000 ரூபா போட்டு மக்களுக்கு என்னன்னா வீட்டு வரியிலேருந்து எல்லா வரியும் ஏத்திட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைய இடத்துல இல்ல, ஒரு பயம்தான் இருக்கு. விஜய் என்ன வந்தாருன்னா அது கொஞ்சம் எதனா முன்னெடுத்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாரு. ஓகே, இப்ப பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல திமுக ஆட்சியில சொல்றீங்க. இப்ப நைட்டு ஒரு 2 மணிக்கு இந்த பெசன்ட் நகர்ல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு கேட்க நகர் பொண்ணா போக முடியுங்களா? யாருன்னா அதை போக முடியலன்னு சொல்றீங்க. அப்போ வந்து அங்க தட்டி கேட்கறது வந்து காவல்துறையா இல்ல ஸ்டாலின் அரசாங்கம் தான்? அம்மா ஆட்சி நடத்தும் போது பெண்களுக்கு முழு பாதுகாப்பு இருந்தது. அம்மா ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது போலீஸ் வந்து ஒரு அதிகாரத்துல இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இப்ப இவங்க சும்மா டம்மியா போலீஸ்ன்ற ஒரு டம்மியா இருக்காங்கன்றீங்க? டம்மியா தான் இருக்காங்க. ஓகே. ஏன்னா நான் நினைச்சேன்னா இப்ப டிவிக்கே ஆட்சியில வந்துட்டாலுமே அதே அரசு தான், அதே காவல்துறை தான் பாத்தீங்கன்னா விஜய்க்கே செயல்படுவாங்க இல்லையா? அப்போ அப்ப ஏதோ மீட்டிங் போட்டு மந்த்லி எதனா ஒரு மீட்டிங் போட்டு காவல்துறை என்ன பண்றாங்க, அவங்க மேல என்ன புகார் இருக்கான்ட்டு எதனா ஒரு முன்னெடுத்து பண்ணணும். ஒரு முதலமைச்சர்னா என்னன்னா, நாட்டோட ஒரு முதலமைச்சர்னா எல்லா விஷயம் அவர் பார்க்கணும். அது என்னென்ன தப்பு நடக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன தப்பு நடக்குது, அந்த எம்எல்ஏ என்ன தப்பு பண்றாரு, எம்பி என்ன தப்பு பண்றாங்களா, இல்ல மக்களுக்கு எதனா கோரிக்கை வச்சு எதனா பண்றாங்களா, எதுவுமே பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இவங்க தான் 60-50 ஆண்டு காலமா இவங்க தான் மாத்தி கட்சி நடத்திட்டு இருக்காங்க. என்னன்னா நிறைய இப்ப எங்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா, இப்ப நல்லூர் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கும். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தெருவிலேயே வந்துட்டு ரோடு நல்லா இல்ல, லைட் வசதியும் இல்லை. அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு புகார் கொடுத்தனா ஒரு சிஎம்மா அவங்க தொகுதியில் என்ன இப்ப எம்எல்ஏவோ எம்பியோ ஏதோ அவங்க தொகுதியில் என்ன ஃபால்ட் இருக்கோ அது கொஞ்சம் அவங்க சரி பண்ணணும். ஓகே, நான் இப்ப